ஓம் நம சிவாய. வாராகி அன்னையின் ஆசியோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இந்த 3 பொருட்களை எப்பொழுதும் நம்ம கூடையே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய செல்வந்தராகலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அது என்னென்ன பொருட்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இது 3 தாங்க. இந்த 3ஐயும் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா நமக்கு நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி, எதிர்மறை எண்ணம் எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடுங்க. இந்த 3ஐயும் நம்ம எப்பொழுதும் ஒரு தாளில் ஒன்றா சேர்த்து மடித்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், பெண்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், வெளியில் போகும்போது ஆண்கள் சட்டை பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம். எப்பொழுதும் இந்த 3 பொருட்களை நம்ம கூடையே எடுத்து போகணும். இது கிராம்பை 9 எடுத்துக்கோங்க, மிளகு 9 ஏலக்காய். 9 கிராம்பை நம்ம எடுத்து வச்சுருக்கும் பொழுது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளிலிருந்தும் திருஷ்டியிலிருந்தும் நம்மளை இது காப்பாற்றும். இந்த 9 மிளகு பொறாமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். 9 ஏலக்காய் நம்முடைய பொருளாதார உயர்வை நமக்கு கொடுத்து பணத்தை நம்மக்கிட்ட ஈர்க்க செய்யும். இந்த 3க்குமே அபரிவிதமான சக்தி இருக்குங்க. நம்மக்கிட்ட பொறாமை எண்ணத்தோடு நம்மளை அணுகிறவங்களும், தீய எதிர்மறை சக்திகள்கிட்டேருந்து நம்மளை வரவங்கள்ட்டையும், திருஷ்டியினால் நம்மளை நோக்கி வரவங்க, இந்த 3த்தையும் நம்மள்டேருந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மக்கிட்ட இது 3 இல்லைன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பணம் சேர்றது உறுதி. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயம் இது நல்லது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். இது 3 வச்சுருந்தா போதுமா, நான் பணக்காரன் ஆகிடுவேனா அப்படின்னு நினச்சா அது தப்புங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்பை வீண் விரயமாக்காமல் இதை நல்லதுக்காக, நம்ம உழைப்புலேருந்து வரக்கூடிய பணம் நம்மிடம் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுறதுக்கு சில ஆன்மீகத்தில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரே நாளில் பலன் கிடைக்குமானா கிடைக்காது. நீங்கள் இதை டெய்லியுமே உங்கள் கூடையே வச்சுருக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வெளியேறுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் நிறைய நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட ஃபஸ்ட்டு உங்களை அணுகக்கூடிய ஒரு சக்தி என்னென்னா பொறாமையும் கண்திருஷ்டியும். இது 2ம் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்ககிட்டேருந்து போயிடும், வந்த வழியே போயிடும். அதனால் எப்பொழுதும் நம்மளை கண்திருஷ்டியிலேருந்தும் பொறாமையிலிருந்தும் எதிர்மறை ஆற்றல்கிட்டேருந்தும் நம்ம காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நம்ம அடையலாம். உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டு நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு வரீங்க, அந்த பணம் உங்ககிட்ட நல்ல விதமாக பயன்படுதா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மக்கிட்ட பணம் இந்த கையில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே எங்கே போகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள், மருத்துவ செலவு, தேவையில்லாத பண செலவுகள் இந்த மாதிரிலாம் நடக்கும்பொழுது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இதை பின்பற்றிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு நேர்மறை சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. பணத்தட்டுப்பாடு குறையும், பண வரவு அதிகரிக்கும். இதை நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.